அதற்கு மேலே திரு எடப்பாடி பழனிசாமி பழைய வாக்கு கணக்குகளை எல்லாம் சொல்கிறாரு. அவர் சொல்கிறதெல்லாம் வெறும் அர்த்தமெட்டிக். விஜய் என்கிற ஃபேக்டர் அப்போ இல்லை, தாவேக என்கிற கட்சி அன்றைக்கு இல்லை. இன்றைக்கு அதனால் ஏற்படுகிற தாக்கங்களை அவர் கணக்கில் கொள்ளலை. அமித்ஷா அவர்களே 21-18-39ன்னாரு. இவர் அதை திருத்தி 41.33 என்று சொல்லுகிறார். அது எல்லோரையும் உள்ளடக்கியது தானே. முதல்ல அந்த வலிமையோடு இன்றைக்கு பாஜக கூட்டணி இருக்குதா, என்டிஏ இருக்கிறதா? அந்த வலிமையோடு இன்றைக்கு அதிமுக இருக்கிறதா? இந்த இரண்டுக்கு மேலே இந்த இரண்டு பேரும் இழந்த வலிமையை தாண்டி விஜய் ஆல் ஏற்படுகிற தாக்கம், இதை நிச்சயமா திமுக அணியில் ஒரு செட்பேக் இருக்கு, அவர்களுக்கும் குறையும். ஆனால் அது அதிமுகவையும் பாதிக்கும். அப்போ ஒரு எந்த விதமான ஒரு அடிப்படை நம்பிக்கையற்ற ஒரு கணக்கைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசியிருக்கார்.